ஒரு நாள் விமானத்தை சுத்தம் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு கிளீனர் ஒருத்தன் பைலட் ரூமுக்கு போகிறான். அப்போது அங்கே ஒரு புக்கை பார்க்குறான். அந்த புக்கில் எழுதிருந்துச்சு விமானம் ஓட்டுவது எப்படி அப்படிங்கிற தலைப்போட ஒரு புக்கை பார்க்குறான். அப்போ அவனுக்கு அந்த புக்கை எடுத்து முதல் பேஜை பிரிக்கிறான். அந்த முதல் பேஜில் எழுதிருந்துச்சு ஃப்ளைட்டில் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அவனும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகுது. அவன் செகண்ட் பேஜை பிரட்டி பார்க்குறான். செகண்ட் பேஜில் இருந்து ஃப்ளைட்டை மூவ் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. அவனும் ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். ஃப்ளைட் மூவ் ஆகுது. இப்போ அவனுக்கு பறக்கிற ஆசை வந்துடுச்சு. அவனும் தேர்ட் பேஜை பிரட்டுறான். தேர்ட் பேஜில் எழுதிருந்துச்சு ஃப்ளைட்டை உயர பறக்கிறதுக்கு க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. அவனும் க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். ஃப்ளைட் உயர பறக்க ஆரம்பிக்குது. இப்போ அவன் ரொம்ப சந்தோஷமாக கொஞ்ச நேரத்தை ஆகாயத்திலேயே கழிக்கிறான். கடைசியாக ஃப்ளைட்டை லேர்ன் பண்ண முடிவு பண்ணி அவன் ஃபோர்த் பேஜை பெறட்டுறான். ஃபோர்த் பேஜில் எழுதியிருந்ததை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஃபோர்த் பேஜில் எழுதியிருந்துச்சு ஃப்ளைட் லேர்ன் பண்ணுறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தின் அடுத்த பகுதியை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா, ஒரு விடயத்தை பற்றி முழுமையான அறிவு இல்லாமல் அந்த விடயத்தில் இறங்கக்கூடாது. அரைகுறை கல்வி ஆபத்தானது மட்டுமல்ல, அபாயமானதும் கூட.